கண்டுக்காம வந்தா நம்மளுக்கு கொஞ்சம் அதான் மவுஸ் அதிகம்ன்ற மாதிரி ஒரு தௌலத்து இருக்கும். இது எப்படின்னா முழுசா முக்காடு அவுந்து போச்சு. அதான் இந்த நேரத்துல வந்து புதுசு புதுசு இப்ப இது எப்படி இதுனா ரோட்ல போற குழந்தை கூட தெரியும்டா. அதான் இந்த நேரத்துல வந்து அதான் ஸ்டேஜ்ல ஏறிட்டு எனக்கு எனக்கு தெரியுமா சிரிப்பு இல்ல. ஸ்டார்டிங்ல நம்ம விஜய் சொன்னானுங்க ஞாபகதா அவர் பேர் சொல்ல பயப்படுறாருன்னு. இப்ப நீ என்ன தப்பு இதான் இப்ப நாங்க எல்லா பேர் மட்டும் இல்ல 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 எனக்கு வரலாறு என்ன இழுத்து அலெக்ஸ் போட்டு ப்ரோ, இங்க எடுத்துக்கிறோம். இந்த கீழே இருக்கிற தற்கொலைகள்லாம் வந்து பேர சொல்ல மாட்டாரு, அவர் இழுக்க மாட்டாரு, இவர் இழுக்க மாட்டாருன்றானுங்க. அந்த தற்கொலைக்கெல்லாம் ஒரே கேள்விதான். இங்க இளைஞரணி மாநாடு தானே, உன் தலைமையில் தான் நடக்குது, பேர சொல்லி அடி, தைரியம் இருந்தா அடிச்சுதான் பாறேன். உனக்கு இருக்கா தைரியம்? உண்மையிலே ஒரு உண்மை என்ன தெரியுமா, நீ எடப்பாடிக்கு இருக்கிற ஒரு ஒரு இது கூட இவனுக்கு இல்ல. ஏன் தெரியுமா, எடப்பாடியாவது பேரை சொல்லி திருந்து கட்சி பேரை சொல்லி திருந்து புரியுதா, அந்த ஆளுக்கு இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த அறிவு கூட இந்த இவங்களுக்கு இல்ல. உண்மைதான். ஏன்னா இப்போ இப்போ ஒண்ணும் இல்லடா, இப்போ நீ எல்லாம் உட்காந்துக்கிற, நான் சும்மா பேசினுக்கிறேன் மாமி ஒருத்தனை போட்டு திட்டாங்க மாமி, யாருன்னு இப்ப நீ என்கிட்ட யாருன்னு கேட்டேன்னு அதான் புதுசா வந்தோம் ஒருத்தன் என்ன திட்டான் மாமின்னா நீ என்ன நினைப்ப, ஒண்ணு பேரை சொல்லு, அதான் இல்ல மயிரப்பு என்னடா பண்ணுகிறேன் அந்த மாதிரிதான் இருக்குது புரியுதா. இதுல ஊருக்கே தான் விஜய் தமிழக வெற்றி கழகம் தெரியுது. இவனுக்கு இதுல கட்சி பேர் சொல்லவும் பயப்படுற, எனக்கு என்ன தரமாடா இல்ல சரி இல்ல சரி பயமே இல்லைன்னு எடுத்துப்போம் புரியுதா. சரி அவங்க பயப்படுறாங்க, அவங்க தான் 75 வருஷம் பெரிய மயிர் வச்சுன்னு எடுத்துப்போம். ஆனா எனக்கு என்ன தெரியுமா, அப்புறம் எதுக்கு பேசுற சொல்லுவான் தெரியுமா, அப்புறம் எதுக்கு நீ பயமா இருக்கு நம்மள பார்த்தா அவங்க யார பத்தியுமே இதுவரையும் டிஎம்கே கவலைப்பட்டதும் கிடையாது, பேசினதும் கிடையாது. அம்மா இருக்கும் போது ஏடிஎம்கே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா டிவிகேன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. செம ஜாலியா இருக்கு. இப்ப தெரியும் எல்லாருக்கும். இல்ல ப்ரோ, நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன். இப்போ நீ வந்துட்டு என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்க, ஒரு இப்ப நம்ம சப்பன்னு எடுத்துப்போமே, ஒரு சப்ப என்னைக்கு தெரியுமா அது சப்பையாவான், நீ வந்துட்டு உன்னை யாரும் கண்டுக்காம இருக்கும்போது புரியுது. நீ கண்டுக்காம இருக்கும்போது இது பண்ணும்போது, இல்ல விஜய் வந்துட்டு சீமான் மாதிரி ஏதாவது அசிங்கமா பேசுறதோ இல்ல அவதூறு பேசுறதோ இல்ல வேற ஏதாவது இது பண்ணி அட்டென்ஷன் வாங்குறதோ புரியுது, அப்படி இருந்தா பரவாயில்ல, நம்ம பாட்டுக்கு 7 இருக்கிறோம். ஆனா நம்மள என்னென்ன கட்சி தெரியுதுன்னு லிஸ்ட் போட்டு பாரு, டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, விசிகா, என்டிகே இருக்கிற 5 கட்சியும் விஜய் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. இவங்களுக்கு பொழுது விடிஞ்சாலே விஜய் 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 விஜய்ன்னு தெரியறானுங்க. நோட் பண்ணி பார்த்தேன்னு இல்ல ஒரு நிமிஷம், நம்ம அட்டென்ஷன் கிராப் பண்ண எதுவுமே பண்ணல. அப்ப இது தானா கிடைக்குதுன்னா இது விஜய்க்கு இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டியும் கூட மக்கள் சப்போர்ட் மட்டும் தானே தவிர வேற எதுவுமே இல்ல புரியுதா. இதுதான் ஒரு பேசிக். இது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு சரி இப்ப இவனுக்கு மாநாடு கூட்டினானுங்களே, இன்னைக்கு மாநாட்டுல இவனுக்கு விஜய் பத்தி பேசாம தான் அந்த மாநாடே வெளியே தெரிஞ்சிருக்காது, எல்லாருக்கும் தெரியாது. எங்கனாவது இலை தொலையும் அங்க இழுத்துட்டு போகும்போது தெரிஞ்சிருக்கும். எனக்கு கேட்டா ஏதாவது பிச்சை எடுப்பானுங்களே 200 ரூபா அந்த வாழை இலை அந்த இது ஏதோ எத்தனை அச்சின்னு போயிடுறானுங்க திருட்டு பசங்க. இருக்கிற திருடாதான் இது சொல்லணும். அலெக்ஸ் அப்பா பேசிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ உளவுத்துறை எழுதி கொடுத்துருக்கோம், நீங்க விஜய் பத்தி பேசாதீங்க, டிவிக்குன்னு பேர் சொல்லாதீங்க, நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிடுன்னு. அதனாலதான் இப்படி பேசாம இருப்பானுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நானே டிஎம்கேல இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, இங்க நம்ம இத்தனை வருஷம் பெரிய இதுவா இருக்கும், நம்மள யாராலும் அசைக்க முடியாது புரியுதா. இந்ததான் இப்போ என்னது திராவிடம்னு நம்ம இருக்கிறோம், தமிழகம்னு இப்ப தனியா அதை பிரிச்சு இது பண்றோம் புரியுது, அந்த மாதிரிதான் பேச முடியும். இந்த ஆளு பேசுறது வித்தமாகுது உதயநிதி புதுசா வந்தவங்க கூட இவளைங்க. இதுல எனக்கு ஹைலைட்டே என்னன்னா, இதோ ஒரு வார்த்தை அது மைண்ட்ல அது இந்த சொல்லுவானே அது இல்ல அது இல்ல வெட்டி கூட்டம், ஏதோ வெட்டி பசங்க வெட்டி கூட்டம் என்னடா வார்த்தை இது சொல்லாம பாரு, என்ன வார்த்தை இது. வெட்டி பசங்க வெட்டி கூட்டம், நாங்க டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு நாங்க பேசுற பேச்சு இல்லன்னு முதல்ல ஒரு பேசவே தெரியல. இல்ல வெட்டி பசங்கன்னு இப்ப எதை மென்ஷன் பண்றேன்னு புரியல. ஏன் தெரியுமா, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் நீங்க தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டுல அதிகமா என்னது வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான், அது நீதான் காரணம் புரியுதா. உன்னே நீ பழி போட்டுருந்தா இல்ல ஏன் இதுல செய்ய போறான்னு எனக்கு புரியல. இதுல எனக்கு என்ன சொல்ல வருதுன்னா எனக்கு புரியல. இந்த ஆளுதான் எது சொல்லுவான் பாத்தியா,
என்ன மேட்ச் என்ன ஏதுன்னு தெரியாம ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுக்கிறானுங்க. இதெல்லாம் பரவாயில்ல. சரிங்க. என் ட்வீட்டை காட் பண்ணி ஒருத்தன் சொன்னாடா, செம்மையா இருந்தது. என்ன தெரியுமா? டேய் விஜய் திட்டுறது தப்பு இல்லடா, விஜய் திட்டுறத எழுதி வச்சு திட்டுறீங்களா? இந்த ஏன்னா நம்பால புரியுதா, திட்டுறது எனக்காவது கேஷுவலா தான் எல்லாம் திட்டுவாங்க, இவங்க எழுதி வச்சு திட்டுறான்டா. அதான் இது சொல்லுவான் பாரு, அதையும் அவனை எழுதி கொடுத்துருக்கான் போல இருக்குது. தெரியுதா? சொல்லு. இல்ல ப்ரோ 2 டேஸா ஒரு கேஸ் இது போயிட்டு இருக்காருன்னா அது புலி படம் கேஸ் ரைடு. புள்ளி அது ஏற்கனவே ப்ரோ சொன்னாங்கடா. இப்போ அப்ப இவனுங்க நீங்க மேல்முறையீடு பண்ணி இப்ப இது போறாங்க. ஏன் இப்போ ஒரு டைம் ஞாபகம் இருக்குதா, ரோல்ஸ் ராய்ஸ் விஜய் மேல தப்புன்னு சொன்னானுங்க. ஞாபகம் இருக்கு, நிறைய பேர் ஞாபகம் இருக்கு. இல்ல ப்ரோ, ஆமா ஆமா. நேத்து வந்து ஜட்மெண்ட் காப்பிலும் பாருங்க, அது தெளிவா சொல்லியிருப்பாங்க. இதுல இன்னொன்னு ப்ரோ, ஒரு நிமிஷம். நீங்க மக்களை இல்ல இதுல ஆடியன்ஸ் இப்படிதான் மக்கள் எப்படி பாக்குறான்னு நான் நோட் பண்ணேன். இப்படி ஒரு இனிமே நெகட்டிவ் வந்தா நான் எல்லா சைட்லயும் நான் நோட்டி பார்ப்பேன். இன்ஸ்டாகிராம்ஸ் இதுல எல்லாத்துலயும் அவனுங்க எப்படித்தான் பாக்குறானுங்க. ஏண்டா உனக்கு 10 இல்ல புரியுதா? இப்ப ஏன் இப்ப விஜய் வந்துட்டு லியோ தான் 250 கோடி 275 கோடி தொடர்ந்து, புரியுதா, பேக் டு பேக் இல்ல இந்த என் கம்பெனில ஒருத்தன் ஒப்பாரி உக்கான், ஐயோ விஜய் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. இல்ல இது எப்படிதான் பாக்குது, ஒரு நிமிஷம். இல்ல சவுத் இந்தியாலே தான், நார்த்ல வந்துட்டு எஸ்ஆர்கே. ஏன்னா எஸ்ஆர்கே வந்துட்டு சொந்த ப்ரொடக்ஷன் வச்சுக்கிறாப்புல, ஜவானுக்கு வர்ற கலெக்ஷன்லாம் அது அங்கதான் போகும். நம்மளால ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒரு மயிரும் கிடையாது. ஆனா தான் சவுத் இந்தியாலே வந்துட்டு எடுத்து பார்த்தா உனக்கு அதிகம். ஏன் இப்ப நீ எங்க வேணா போய் தேடி போயிருந்தான், அதிகம் வந்துட்டு டாக்ஸ் கட்டுற ஒரே ஆள் இவன் தான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நீ விஜய் இருக்கிற பெருமையை தாண்டி நீ ரஜினி எங்க சோறு தின்றான்? சன் பிக்சர்ல தானே கொடுத்தது. கலாநிதி மாறன், அவன் ஏன் டாக்ஸ் கட்டலாம் போய் கேளு. எனக்கு அதான் புரியல. அலெக்ஸ் ப்ரோ அவனே கருப்பு பணம் நான் வச்சிருந்தேன், அவனே ஒத்துருக்காரு ரஜினி, நான் கருப்பு பணம் வச்சிருந்தேன் ப்ரோ. என்னைக்குமே என் தாத்தாக்கு எதிரே என் தாத்தா தாங்க, வேற யாருமே இருக்குன்னு சொல்றேன். ப்ரோ என் தாத்தா எவ்வளவு வச்சிருப்பாரு? இல்லங்க, நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்க அப்படிதான் ரஜினிக்கு விஜய் எதிரி, இல்ல விஜய்க்கு ரஜினி எதிரி. ரஜினிக்கு ரஜினி தான் எதிரி. ப்ரோ என் தாத்தா பத்தி உனக்கு சொல்றேன், சட்டசபையில போய் ஃபன் பண்ணாரு என் தாத்தா. சரிடா, எனக்கு இதெல்லாம் தாத்தா அலெக்ஸ் ப்ரோ இப்ப சொன்னார்ல சட்டசபையில போய் பண்ணாருன்னு, அவருடைய தொண்டர் ஒருத்தர் பேசியிருக்காரு, கேட்டீங்களா? ஆமா, சீமான் மேலே பேசியிருக்காரு தெரியுமா? அந்த விஷயன்றதுக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம சீமான் பேச தெரியுமா, அது மாதிரி பேசியிருக்காரு. சீமான் எடுக்காதீங்க. ஏன் இப்படி எப்படிக்குதுன்னா, சீமான் சொல்லல, இந்த கமல் கட்சி ஒருத்தருப்பான் பாரு, அவனுடைய அடிமைன்னு ஒருத்தர் பாடகர் தெரியும். அவன் பேசியிருக்கான் பாருங்க, தற்கொலைத்தனமா பேசியிருக்கான் பாருங்க. அதுக்கு மேட்டர் என்னன்னா ஒண்ணு சொல்றேன். இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு நான் ஏற்கனவே சொன்னேன், டிஎம்கேல இருக்கிற பெரிய ஆளுங்க உனக்கு விஜய திட்ட நம்மளுக்கு மவுஸ் ஏறும். நான் உண்மையிலே சொல்றேன். நீங்க யாரும் சில பேர் விஜய் அவன் இப்படி பேசுறான் யாரும் கடுப்பாவதீங்க. ஏன்னா நம்பால வீட்டுல எப்படிதான் மகன் பாப்பாரு, மாமியா ஒர்க் அவுட் ஆகுது, நான் அடுத்த மீட்டிங் பேரு உனக்கு இழுத்து போட்டா இல்லையே மட்டும் பாரு. அதான் புரியுதா? அதே மாதிரி ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு கிளாஷ்ன்றது அப்படித்தானே, ஒரு போட்டின்னு அது முதல்ல ஆனாதானே, ரெண்டு பேரு தான் போட்டியே. போட்டின்னு ஆனாதாண்டா முதல்ல தேர்தல், புரியுதா? அதுதான் முதல்ல தேர்தல். இது எப்படி இதுனா, இப்போ இல்ல இதுல இன்னொன்னு கொள்கையும் 2 பேருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருந்தும் கொஞ்சம் நம்ம கிட்ட கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், புரியுதா? கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதான் இவங்களே திமுக காரன் வரும்போது கேட்டானுங்க, நீ ஏன் கொள்கை எதுக்கு நீ வச்சுன்னு? முதல்ல உங்க அப்பா விட்டு தான் இது சொல்லுவோம் பாத்தியா, எதுவுமே உனக்கு இவங்களுக்கு சொந்தம்லாம் கிடையாது. அதான் இன்னமும் எம்ஜிஆர் உனக்கு சொந்தம், அதான் இந்த பெரியார் உனக்கு சொந்தம், அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆனா இவனுக்கு மேட்டர் என்னன்னா, நம்ம ஆளு வந்துட்டு இருக்கிற இப்போ இதான் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸையும் ஒரு நல்லது பண்ணுவேன்றாரு. திமுக எப்படின்னா, வட மேல வடை சுடுவான் ரஜினி மாதிரி, புரியுதா? உண்மையிலே இந்த ரஜினி சினிமால ரஜினி எப்படியா அரசியல் எப்படி டிஎம்கே. சரி, நம்ம 2 பேர் தாத்தாவா இன்னைக்கு ப்ரோமோ ஷூட் போயிருக்காங்க போல. அங்கே போயிட்டு போறான் எல்லாரும். அதான் எனக்கிட்ட உதயநிதி பேசுறதெல்லாம் ஃபன் பண்ணுங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. முதல்ல ஒண்ணு சொல்லிட்டா, இதுதான் ட்ரால் பண்ணணும், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உதயநிதி இல்ல அவன் நம்ம சொல்றோம்ல ப்ரோ அலெக்ஸ், நம்ம சொல்ற டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்றத வந்து உதயநிதி அறிவிச்சிட்டாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டின்ற மாதிரி பேசிட்டாரு அவரு. இல்ல இதுல நான் எங்க வந்துட்டு ரொம்ப ப்ரோ, நான் ஏன் உதயநிதி இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்றேன்னா, ஸ்டாலின் உங்களுக்கு விஜய் திட்டும் போது வந்துட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு வியூ நான் பார்த்ததுன்னா, வயசுல பெரிய ஒரு ஏதோ டென்ஷன்ல பேசுறாருன்ற மாதிரி புரியுது. ஆனா அப்பயும் அசிசமா கலாய்ப்பானுங்க, அது வேற விஷயம். ஆனா உதயநிதி எல்லாம் ஒரு பொருட்டா கூட பார்க்க மாட்டானுங்க. இதை சொல்லுவோம் பாரு, சிவகார்த்திகேயனை கூட மதிக்க மாட்டானுங்க. உண்மையிலே உதயநிதி சிவகார்த்திகேயன் கூட ஃபேன்ஸ் இருக்குது. அரசியல் விமல் ப்ரோ. அப்பா அலெக்ஸ், நம்ம தளபதி வரலன்னா அவர் சிஎம் கேண்டிடேட் தெரியும்ல.
இல்ல அதுதான் இல்ல 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 உங்களுக்கு என்ன தெரியுமா கொழுப்பு லைவ்ல போறத விட மீம்ஸ் பட்டுன்னு வந்தது இல்லையா நீங்க எங்க இருந்தா எடுத்து போறான்னு ஒரு தெரியல. நிமிஷம் அங்க தெலுங்கு ஃபைட்டு போயினுக்கும் போது கூட ஒருத்தன் நாக்கப்படுகிற மாதிரி ஒண்ணு கேட்டான். தமிழ் ஆளுங்க போயிட்டு அவனை தான் நம்ம ஆளுங்க எலைட்டு தெரியும்ல ஏதாவது மயிறு மாதிரி கேள்வி கேட்பானுங்க என்ன இங்க எவனா தெலுங்கு அந்த ஒரு இதுல அரசியல் தெரியும் போல போய் என்ன கேட்டுக்கிறானா பவன் கல்யாணம் டெபுட்டி சிஎம் வைக்கிற வெக்கமா இல்லைன்னு கேட்டுக்கிறான். அதுக்கு அவன் கேட்டிருக்கான் அதான் உங்க ஊர்ல டெபுட்டி சிஎம் யாரா ஏன்னா இவெல்லாம் ஒரு போயிட்டானுங்க அவனுக்கு புரியுதா அவனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு கொஞ்ச நெஞ்ச அடி இல்லை எனக்கு சிரி நான் என்ன தெரியுமா லைக் போட்டுனே சொல்லுவான் பேரு நீ அடி நான் லைக் போட்டுனே இருக்கிறேன் சொல்லுவான் பேரு ஜாலியா இருக்கும் அப்படின்னு தெலுங்கானா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டு உதய்க்கு பவன் மேல் தான் ப்ரோ. புரியல உதய்க்கு பவன் மேல் தான் டெபுட்டி சிஎம்ல. அது உண்மை முதல்ல பவன் கல்யாண்ன்றது உனக்கு அஜித் மாதிரிடா புரியுதா உண்மையில அந்த ஊர் அஜித் மாதிரி. ஆனா அந்த ஊர்ல ஒரு ரெண்டு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி இருக்குது இங்க ஸ்ட்ராங்கா இல்ல அதனாலதான் உனக்கு ஒன்னு சொல்லிட்டா ஓப்பனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போது தளபதி வந்திருந்தாலே உனக்கு இம்பாக்ட் கம்மியா தான் இருந்திருக்கும் புரியுதா. ஏன்னா ஜெயலலிதா ஏதோ பெருசா கொஞ்சம் நல்லாட்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஆனா ஜெயலலிதாவே புரியுதா ஜெயலலிதாவே ஒரு கரப்ஷன் தான். ஏன் இப்ப எங்க வீட்டுல ஏடிஎம்கே தான் ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஊழல் பண்றாங்க ஜெயலலிதா இது. ஆனா ஜெயலலிதாவை கடவுளாக்குனது முதல்ல யார் தெரியுமா திமுக காரன் தான். இது ஏன்னா இவனுங்க பண்ற ஃப்ராடு வேலைக்கு ஜெயலலிதா கடவுளாயிட்டாங்க. ஆனா ஜெயலலிதா இருந்த பீரியட்ல எடுத்து பார்த்தா அப்பயே நிறைய ஊழல் கிரிட்டிசிசம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஜெயலலிதா பீரியட் பரவாயில்லதான் ஒரு 70% ஒரு 30% இல்ல ப்ரோ அந்த அம்மா என்னதான் பண்ணாலும் பெண்கள் விஷயம் சட்டம் ஒழுங்கா கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துச்சு. உண்மையா அதான். இதுல எடப்பாடி எப்படி தெரியுமா பாதியை தூக்கி அவர் வீட்டுல குடோன்ல அடிக்கிட்டு மீடியை தூக்கி இது பண்ணி கூட எடப்பாடி ஹேண்டில் பண்ண தெரியும். அந்த போலீஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண சுத்தமா தெரியாம தான் ஸ்டெர்லைட்லயே பார்த்தாச்சு. ஆனா கடைசியில அந்த மல்லிகை கடைக்காரனே மேலுன்னு வந்து நின்னாரான் ஸ்டாலின் சொல்லுவான் தெரியுமா அதுதான் குபீர் எங்க இல்ல எடப்பாடி வந்துட்டு இல்ல எடப்பாடி குபீர்னு நம்ம எல்லாருமே ஏன்னா டென்ஷன் ஆயிட்டாங்க. எடப்பாடி ஆட்சி டென்ஷன் ஆயிட்டு தான் அதாவது இவனே பரவாயில்லதான் இவங்க டிஎம்கே பரவாயில்லன்னு தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனா இப்பதான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்ப எல்லாம் கம்பேர் பண்ணி கூட போடுந்தானே 21 எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இத்தனை வருஷ கால அரசியல்னு ஒண்ணு இருக்கும்ல 90s 80s புரியுது எல்லா கால அரசியல்லையும் சேர்த்து வச்சு புரியுதா சேர்த்து வச்சு ரவுண்டு பண்ணா உனக்கு 4 லட்சம் கடன் இருந்தது புரியுதா 4 அதான் 4 லட்சம் கோடி கடன். நீ யோசிச்சு பாரு இத்தனை வருஷம் வாங்கின கடன் எவனாவது 5 வருஷத்துல வேணா டபுள் ஆக்குவானா எங்களால முடியும். அதான் ஸ்டாலின் எனக்கு சத்தியமா ஆனா சத்தியமா இது பெரிய சொல்றேன் நான் ஓப்பனா ஒண்ணு சொல்லிட்டேன். நாளைக்கு விஜய் வந்தாலும் இது வந்துட்டு உனக்கு பெரிய தலைவலி. நான் ஏற்கனவே சொன்னேனே உனக்கு தளபதியே வந்தாலும் உனக்கு வாழ விட மாட்டான். நான் எழுதி தரேன் உனக்கு இப்பனாவது தளபதி உனக்கு நிம்மதியா இருக்காருன்னு உனக்கு தோணும். ஏன் இப்பயே நிம்மதி பாதி போயிடுச்சு. நீ நினைக்கிற சில பேருக்கு நம்மளுக்கு நெக்கில் இருக்கு என்னது சிஎம் ஆயிட்டா படத்துல வர மாதிரி இருக்கும்னு வாட்டி கேட்டா பாரு ரொம்ப கஷ்டம் என்ன கேட்டா. ஏன்னா இவனுங்க இதே எல்லாத்தையும் முஸ்டானுடா முதல்ல புரியுதா தமிழ்நாடே அவ்வளவு கடன்ல இருக்குது நிறைய மாத்தணும் கூட எங்கேயுமே போய் திரும்ப இவர் கடங்க வாங்கினாலும் திட்டுவானுங்க. சட்ட ஒழுங்கு சீரி எவ்வளவு மாட்டு இருக்குது. இதுக்கடுத்து அவன் ஆட்சிக்கு வர போறான் அவன் மாத்த போறான் இதெல்லாம் யார் வந்தாலும் இது மாட்டிப்பாங்க என்ன கேட்டா. இதுல நான் ஞாபகம்தா 4000 கோடி எதுவும் புரியுதா சென்னைக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு பண்ணான்டா. நான் அதான் சென்னைக்கு மட்டும் இது பண்றானுங்க. இங்க சென்னையில இருக்கிற பசங்களை கேட்டு போயிரு காரி துப்புவானுங்க. கொஞ்சம் நெஞ்ச காரி துப்ப மாட்டானுங்க. அதுவும் அதான் இதுல நான் வந்துட்டு நிம்மதியா இருக்கிறது என்னன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியர் ஓய மாதிரிதான் நம்ம வீடு இதுன்றதுனால கூட என் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இங்க தண்ணியும் நிக்காது. ஓப்பனா கிரவுண்ட் ஃப்ளோர் கூட அந்த பெருசா நிக்காது. ஆனா ஃப்ரெண்டுக்குறானே வேலைச்சேரி தேவாரா அவன் தேவாரா தேடுதான் முதல்ல கூட ஃபைட் பண்ணுவான் தான் இந்த சுழம்பு மொதல் சொர்ணோட தண்ணிக்குள்ள ஓடுவான் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதான் ஆனா அங்க பார்த்தா அண்ணா நகர் சைடு எல்லாம் தண்ணி பெருசா நிக்காது. அதுக்கப்புறம் ஏன் அவங்க ஸ்டாலின் வீட்டு சைடு எல்லாம் நிக்காது. அதனாலதான் ஸ்டாலின் வெளியே வந்துட்டு அவரை விட்டு தருமா ஸ்டாலின் அவரு கார் அங்க தலைமைச் செயலகத்துக்கு போறது இல்ல அங்க மட்டும் பாப்பாரு புரியுதா எட்டி ரோட்ல தண்ணி இல்ல நம்ம நல்லாச்சுதான் அவரு அவர் இருக்க வீட்டுல நிக்காது. அவர் இருக்கிற குளத்தூர்ல வந்து முட்டிக்கு மேல தண்ணி நிக்கும். அவர் ஆபீஸ் ஆப்போசிட்லயே முட்டிக்கு மேல தண்ணி நிக்கும். இதுல அவர் கார் போனாலே பாதி தண்ணி நிக்கும். இதுல கொடுமை என்ன தெரியுமா எல்லாமே தண்ணி கிண்ணி கரைஞ்சிரும். தண்ணி கரைஞ்சிட்டு 3 நாள் கழிச்சு ஒருத்தர் வருவாரு உதயநிதினு அங்க ஆல் ஓவர் பேட்ல வெளியே வர மாட்டாரு அலெக்ஸ். அவர் வெளியே வர மாட்டாரு. என் தாத்தா வந்து சொல்லுவாரு நாட்டுக்கு தேவை அதனாலதான் அப்படின்னு வருவாரு. நல்லாக்க போட்டுரும். ஆனா அதான் ப்ரோ என் தாத்தாவை போடணும்னா நான் தான் போடுவேன். இதெல்லாம் இருக்கட்டும்டா எனக்கு நான் உன் தாத்தாவை சீண்டுவேன்.
எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ உதயநிதி பேசுனது இது பேக் ஃபயர் தான். ஏன்னா இது எப்படி தம்மா அவனுங்க என் மைண்டே தெரியல. அது ஏன் தெரியுமா? இப்போ உதயநிதி விஜய திட்டினா, அது விஜய்க்கு அதான் விஜய்க்கு நெகட்டிவ் எவனாவது இது எப்படி தெரியுமா? கட்சிக்காரனே காரி துப்புவான். அது அது ஆவாது, அத பண்ணாதன்னுவான். இது எவனா சொல்லு. எவனாவது திமுக காரங்கிட்ட போயிட்டு உதயநிதி விஜய திட்டினா விஜய்க்கு அவ்வளவுதான் நெகட்டிவ் பாப்பா. வரும்னு சொல்ல முடியுமா? சரி. பவளவள பாப்பா அலைக் ப்ரோ. இதுல எந்தில என்னதான் ஸ்கிரிப்டா இருந்தாலும் படத்துல ஒரு ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தாலும் சரி, அதுக்கு கோர்வையா கூட வாசிக்க தெரியல. ப்ரோ சரி, அவர் அந்த வாழத்தார் வீடியோல வந்துச்சா இல்ல இந்த ப்ரோ, ஒரு இன்னைக்கு? நிமிஷம். அவர் நடிச்ச படமே காவியம் தான், தெரியாதா? ஒரு தடவை இவங்க பேசியிருப்பாங்களே, ஏதோ திமுக மேல ஏறி உதயநிதி நடித்த படங்கள் எல்லாமே ஒரு பாடம் மாதிரி, ஒரு காவியம். லாலா பொன்முடி கடசாமி. பொன்முடி தான். எப்படி அலைக் ப்ரோ வந்து பார்த்தே போதை ஏறுறதா அந்த அதான் மாதிரியா? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம நாளை தீர்ப்புல எந்த விதமான போதை கலாச்சாரம் இல்லாம கஷ்டப்பட்டு நடிச்சிருப்போம். ஆனா ஆளு வந்துட்டு அதான் அப்ப விஜய் நல்லா இருக்க மாட்டாரு பாக்க. ஏன்னா அப்பெல்லாம் எல்லாம் மன்மத குஞ்சு காலம். ஏன்னா உனக்கு ஞாபகதா? அப்பாஸ், அரவிந்த் சாமி, அதான் அஜித், புரியுது அந்த காலம் இது. நம்பால பாக்க சும்மா இருக்கிறனால பிரசாந்த். தூக்கி போட்டு அஷ்டானுங்க நம்பால. அந்த டைம் இது ஏன் சொல்றேன்னா, ஆனா அப்ப கூட நம்பால அந்த போதை அதெல்லாம் அந்த டைம் போல. இவருக்கு இப்ப உதயநிதி ஃபர்ஸ்ட் பர்த்லயே போகுது. மோந்து பாக்குறது கிளைமேக்ஸ்ல குடிச்சிருவான். வந்து பாக்கல போத பொண்ணு நம்பாலி. கிளைமேக்ஸ்ல குடிப்பா போலதான் சந்தானம் கேட்பானே, மச்சான் குடியிருடா. ஆமா குடிக்கிறேன். சொல்லுவானுங்க போல, படத்துல எழுதி கொடுத்த டைலாக் தான் கரெக்டா படிக்க மாட்டாங்க, இங்கேயும் மட்டும் அப்படி இருக்கணும் போல எழுதி கொடுத்தோன்னே. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த சரவணா இருக்க பயமே படத்துல காமெடி வச்சிருப்பான். கூட கிளாமர் எல்லாத்தையும் இது பண்ணிருப்பாங்க. ஏன் உனக்கு ஃபர்ஸ்ட் படத்துல குடிக்கிறது எல்லா தப்பையும் பண்ணிட்டு, புரியுதா? அதுவும் சின்ன ஹீரோ. ஏன் இப்ப கார்த்தி கூட பெரிய தப்புலாம் பண்ணலாம் எடுத்துக்காதான், அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. நீ தான் சிஎம் பையன், எல்லா ஆட்டமும் ஆடிட்டு கடைசியில வந்து விஜய் திட்டினா இது இவனும் இது எப்படி இதுனா எவனும் ஏத்துக்க மாட்டான். இப்போ நம்ம ஏன் வந்துட்டு எல்லாருமே திட்டுறோம்? இப்போ விஜய் சிகரெட் பிடிக்கலன்னு எவனா சொல்லும் போது சினிமால ஏன் எல்லாரும் காரி துப்புறோம்? சிகரெட்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரே ரஜினி தான். அந்த மூதையை எவனும் கேட்க மாட்டானுங்க. கழட்டு பையன் உட்காந்துதான் சொல்லுவான் தெரியுமா? அவன் 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 பிடிக்கிறதுனால தானே உண்மையிலே அங்க 90s ஆரம்பிச்சது தாண்டா இங்க வந்து நிக்குது உண்மையிலே. ஏன்னா இந்தியன் சினிமால எடுத்து பார்த்தா அதிகமா ஏன் அவனுக்கு ஒரு கிட்னி பிடிச்சதுதான், லிவர் கிட்னி இல்ல எல்லாம் ப்ரோ, போச்சு, லிவரும் போச்சு. ம். இல்ல 90sல ரஜினி பிடிக்கிறதுனால முக்கவாசி சிகரெட் தொட்டவங்கலாம் இருக்காங்க. ஆமா. இன்னமும் போய் கேட்டு பாருங்க, யாரால சிகரெட் பிடிச்சின்னு கேட்டு பாருங்க, ரஜினி ஆரம்பிச்சா நான் பிடிச்சேன்னு. ஆனா நீங்க ரஜினி எவனும் கேட்க மாட்டான். அதான் மேட்ரு. ஆனா விஜய் ஏதாவது ஒரு 10ல 2 10 லட்சம்னு கேட்பானுங்க. அந்த அக்காலே கம்மியா இருக்காங்க. அப்படின்னு வந்துருவாங்க பாரு. பாட்டு இல்ல, எனக்கு ஒரு காண்டு என்னன்னா, அழகே தமிழ் மகனுக்கு அப்புறம் ஏதோ சர்க்கார்ல தான் நடுவுல அடிச்சாருன்னு நினைக்கிறேன். நடுவுல அடிக்கிறது இல்ல, புரியுதா? ஏதோ இது மெர்சல் ப்ரோ, மெர்சல். மெர்சல். அப்புறம் அந்த துப்பாக்கி, அந்த ஃபர்ஸ்ட் லுக். ஆமா, எனக்கு ஒரு டவுட். இவனுதான் உத்தமன் ஆச்சு, மெர்சல்ல கேட்க வேண்டியதானே? ஏன்னா மெர்சல்ல பாஜக பிரச்சனை பெருசா அதனால கேட்கல, புரியுதா? எனக்கு இதுல இல்ல 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 ப்ரொஃபசர், எனக்கு எரிச்சல் என்ன தெரியுமா? அப்ப அந்த டைம்ல பீரோல வந்துட்டு இந்த தளபதியோட அந்த சர்க்கார் ஃபர்ஸ்ட் லுக் இருக்கும். அது 2 வருஷமா வச்சிருந்தேன், அப்புறம் தான் எடுத்தது. ஆனா மேட்ரு என்னன்னா, அந்த டைம் வரும்போது தூக்கிட்டாங்க. அதான் அந்த ஆன்லைன்ல இருந்து தூக்குனது, தளபதி அக்கௌண்ட்லயே அது டெலிட் பண்ணாங்க. அதான் ஏன்னா ரூல்ஸ் படி வந்துட்டு நீங்க அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு. அதான் சிகரெட் சீன்ஸ் இதெல்லாம். ஆனா முருகதாஸ் அப்போ ஒரு தக் லைஃப் பண்ணான். படத்தோடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே சிகரெட் சீன் சொல்லுவான் பாரு, இன்ட்ரெஸ்டிங் செருப்பால் அடிக்கிற மாதிரி தான் இது ஒண்ணு. எனக்கு இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா அப்பயும் படம் ரிலீஸ் ஆன பிறகும் கேட்டாங்க, படத்துல ஒரு ஸ்மோக் பண்றாரு அதான் 2 3 சீன்லன்னு. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு மூதை வந்தான், பேட்டன் ஒரு நாய். புரியுதா? அவன் வாயில என்னத்த வச்சான்னு தெரியல, சத்தியமா எனக்கு புரியல அந்த டைம்ல. அவன் வச்சான் இதெல்லாம் பரவாயில்ல, தனுஷ் ஊதி தள்ளுவான், எல்லாரும் பண்ணுவானுங்க. ஆனா எவனை அலைக் ப்ரோ, எதுவும் கேட்க மாட்டானுங்க. யார் பண்ணாலும் தப்பு இல்ல ப்ரோ, தளபதி பண்ணா மட்டும் தான் ப்ரோ தப்பு. ஐயா, இதுல உதயநிதிக்கு சிகரெட் பிடிக்க தெரியாது. இதுல எல்லாருக்கும் தெரியும். இல்ல உதயநிதி ஸ்மோக் சீன்லாம் நடிச்சிருப்பாப்புல. அவரு அதான் ட்ரிங்க் ஏன்னா குடிக்கிற சீன்லாம் நடிச்சிருக்காரு உதயநிதி. உனக்கு ஸ்மோக் சீன் நடிக்க தெரியாதா? சும்மாதான் இது பண்றதுதான். சாரே, இந்த யாருமே உத்தம இல்ல, ஆனா நம்ம சின்ன ஒரு படத்துல பெஸ்ட் பண்ணா லாலா கடசாந்தி தான். சீல வேற மாதிரி இல்லடா. பாட்டு. இனிமே அரசியல்ல இது ஒரு பிரச்சனை என்னன்னா தான் இப்போ ஞாபகம் இருக்கா? லியோல 1008 கேள்வி கேட்டானுங்க. எனக்கு கேட்டாதான் இது எவ்வளவு இது பண்ணிருப்பானுங்க. ஆனா நீ யாருமே இது கேட்டிருக்க மாட்டேங்க. இதுல நடுவுல தெரியாதா, சிவகார்த்தியனை கம்பேர் பண்ணிருப்பானுங்க. எஸ்கே வந்து ஏதோ புளித்தி மாதிரி ஒண்ணு பேசியிருப்பான். நான் இது வரைக்கும் சிகரெட் சீன். சிகரெட் ப்ரோமோட் பண்ற ஆனா எனக்கு சீன். ஒரு டவுட் என்னன்னா, வேலைக்காரன் பத்தல குடிச்சிருப்ப, ஏன்
மான் கராத்தே படத்துல ஓபன் த டாஸ் எப்பா மாதிரி ப்ரோ அவன் ஆரம்பிச்ச ப்ரோ படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் மனமதி பைசாப்பா பறவையில இருக்கான். குடிச்சிருப்பான் ப்ரோ. இல்லடா இது மனமதி எப்படி பறவையில தம்மா குடிச்சிருப்பான். இது எப்படி தம்மாக்குது? இப்போ நீ ப்ரொஃபசர், நீ ம், உக்காந்துக்கிற வீட்டுல, ம், 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 வீட்டுல நான் எல்லாம் பேரண்ட்ஸோட உட்காந்துக்கிறேன். நான் வந்துட்டு மம்மி ம். சிகரெட் பிடிக்கும் தப்புமா, சரக்கடி என்ன நீ என்ன பொண்ணு என்ன செருப்பால் அடி போயிட்ட வீட்டுல இருக்கிறவங்க. இவன் அந்த மாதிரி தான் பண்ண. இல்ல எனக்கு சில பேர் என்ன தெரியுமா, இல்ல மாமி ஒரு ஆக்டர் ஒரு ஹீரோ எவனாவது எடுத்துக்க, ம், அவன் தண்ணியும் அடிக்க மாட்டான், சிகரெட்டும் பிடிக்க மாட்டான், நான் ஒத்துக்கிறேன். அவன் உண்மையில ஒரு ம், சூப்பர் தான், அவன் ஒரு ஒரு நல்ல ம், இதுதான். ஏன்னா இது உண்மையில ஒரு ஒரு அது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அடிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா கதை எழுதும் போது ம், அது கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆனா இவன் யார் தெரியுமா, ம், வேலைக்காரன் ம். பத்திலே நீ நயன்தாரா உசார் பண்றது, நீ ஏதாவது ஏதோ பிரேக்கப் ஆயிடுச்சு நீ குடிப்ப. இது ப்ரோ எப்படி வேலைக்காரன்லாம் வேணாம், ஏப்பா கொஞ்சம் பின்னாடி போனா ரஜினி மனங்கொத்தி பறவை, முருகனு கேடி விழா கிளாடுறாங்க. ரஜினி இல்லடா, முருகனு ரெமோ. இல்ல இருங்க. இப்போ எஸ்கே மேலயோ ம், இந்த தனுஷ் மேலயோ ரஜினி மேல காண்டு இல்ல. இதான் அரசியல், ம், புரியுதா? இந்த அரசியல் இதுதான். இப்போ உதயநிதி கூட எதுவும் சொன்னாங்க, தத்தியில வெட்டியா இருக்காங்கன்னு. முதல்ல இப்ப டிஎம்கேல எப்படி ம். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு? சனிக்கிழமை என்ன லீவ் போட்டு புரியல. முதல்ல இவ்வளவு கூட்டம் எங்க இருந்து வந்திருக்கு? காசு. காசு மணிங்க இல்ல காசு. போன மாசம் காஞ்சிபுரத்துல வந்து ஸ்கூல் வண்டியில ஆயாங்கள 200 ரூபாய் கூட்டின்னு வர்றாங்க. அது நான் கண்ணார நான் பார்த்தேன் காஞ்சிபுரத்துல. ம். இப்போ விருதுநகர் ஏய் இவங்களுக்கு கவர்மெண்ட் ஆனா பஸ் இருக்குல்லப்பா கூட்டு போறதுக்கு. கவர்மெண்ட் பஸ், ஸ்கூல் பஸ் இப்போ அது பத்தலன்ட்டு இல்ல, அங்க அப்புறம் ஸ்கூல் பஸ்ல வாடகை வாங்கி மாமே ஸ்கூல் பசங்களே காரி ம், துப்புறாங்க. அது தெரியும். ம், ஸ்கூல் பொண்ணுங்களே திட்டுச்சுங்க. ஏன்னா என்னன்னா கவர்மெண்ட் பஸ் டைமுக்கு விட மாட்டாங்கன்னு. சில பேர் யோசிப்பாங்க, அப்படி என்ன சார் பஸ், ஏதாவது பஸ் பிரச்சனை ஏதாவது பத்தலையா? பஸ் எல்லாம் டிஎம்கே மாநாட்டுக்கு போகுது, புரியுதா? இவங்கதான் எத்தனை போய் தான் ஆளுங்களை பிடிச்சி எத்தனை போய் இது பண்ணுறாங்க. இது என்னத்த அவன் சொல்லு. காரி துப்புறான்ப்பா. சை. இன்னொன்னு ஒண்ணு ஏய். சொல்றேன். ம். இல்ல சொல்லு. அந்த வாழைத்தாரு அந்த கரும்பு தூக்கிட்டு போறாங்க பாரு, எனக்கு அதான் சிரிப்பா இருக்கு அதை பார்த்து பார்த்து. இல்ல அது மேல அவ்வளோ வெறி போல அவங்களுக்கு. அது கரும்பு எதுக்குதான் கட்டுறாங்க? கரும்பு தூக்கின்னு போனா நல்லா பரவாயில்லடா, ஏதாவது புரியுதா? ஏதோ உட்காந்து ஏதாவது ம். சாப்பிட்டுக்கலாம். வாழைத்தாரு எதுக்கு எனக்கு தெரியல. அதுல என்ன இது? அது பச்சை இல்ல வாழை ப்ரோ, தூக்கிட்டு போறாங்கப்பா. எல்லாருக்கும் பண வெறி இருக்கும், சரக்கு வெறி இருக்கும், ஏன் பொம்பளை வெறி இருக்கும், வாழைத்தார் மேல அப்படின்னா வெறி இருக்கும் அவனுங்களுக்கு. என்னன்னு தெரியல. பிரணவு வேற மாதிரி பிரணவு. இல்ல நிறைய வாழைத்தாரு தின்ற கடையில கொடுத்தா இலைக்கு காசு கொடுப்பானான்னு வாழைத்தார்ல வெறி பூச்சி அலையறானுங்க போல அவனுங்க. இல்ல வாழை இலைக்கு காசுக்குது, தண்டு ஒருவேளை குழம்பு வைப்பாங்களா, ஒன்னும் புரியலதான் எதுக்கு வாழைத்தார எடுத்துன்னு போனானு. இதுக்குடா எடுத்துட்டு போறீங்க, அதையாவது சொல்லிட்டு போங்கடா. ஆனா ப்ரோ நான் உண்மையிலே ஒண்ணு சொல்லிட்டேன் ப்ரோ. இல்ல நான் மட்டும் உண்மையிலே டிஎம்கே ஏதாவது என்னது உதயநிதி சைடு பக்கத்துல இருக்கிறனோ இல்ல உதயநிதி கிட்ட அசிஸ்டண்டா இருக்கணும் நான் சும்மா சொல்றேன். ஒரு வேலை நான் சத்தியமா சொல்றேன், நீ விஜய் அடிக்காத. ஏன் நான் இப்போ விஜய் ஃபேன் இல்ல நீ உண்மையிலே விஜய் அடிக்காத. முக்கியமா நீ பேசாத, புரியுதா? நீ என்ன 4 பாயிண்ட் எடுத்து, புரியுதா? இது பேசிட்டு போயிடு. இன்னொன்னு, நீ மக்கள் இப்படி நம்ம மக்களை எப்படி ஸ்கேம் பண்ண போறோம்? நீ ஏதோ ஒன்று புரியுதா? இப்போ உதயநிதி கிட்டே போய் நான் என்ன சொல்லுவேன்னா, தலைவர ஒரு 4-5 புரியுதா நீட் மாதிரி இப்ப நீட்டை ஒழிப்புன்னு 21ல ஒண்ணு சொன்னீங்க. இப்ப பசங்க உஷாராயிட்டாங்க. மறுபடியும் பேசிருக்காருப்பா இல்ல பசங்க மீட்டிங்ல. பசங்க இப்ப உஷாராயிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி வேற ஒரு உருட்டணும், புரியுதா? நீங்க போய் விஜய் போட்டாச்சு இருக்கிறவனுக்கு காண்டாவான். வேற ஒண்ணு புரியுதா? வேற ஒன்று உருட்டணும். இவங்க அறிவியல்டா சத்தியமா. நான் யோசிப்பேன் சில டைம். இல்ல எப்படித்தான் இருக்குது. இல்ல உங்களுக்கு ஏதாவது இல்ல பாயிண்ட் வேணா எங்க கிட்ட கேளுங்கன்ற மாதிரி இருக்குது கட்சியில. நாங்களே எழுதி தரோம். நாங்களே எழுதி தரோம். இது எப்படி இது? நான் விஜய் அடிக்கிறதுக்கு நாங்களே பாயிண்ட் எழுதி தரோம். இவனுக்கு பாயிண்ட் கிடைக்காம 2 வார்த்தை தான், தற்கொலை, வெட்டி பசங்க. இது எனக்கு தான் என்ன வெட்டி பசங்க, கொள்கை இல்லாத கூட்டம். கொள்கையில முதல்ல கொள்கையை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு கொள்கை மட்டும் இப்ப டிஎம்கேல கரெக்டா இருக்குதுன்னு மட்டும் சொல்லு. முதல்ல இப்போ இது எப்படி தான் ஆயிடுச்சு, கொள்கைன்றதே வந்துட்டு அதை ஃபாலோ பண்றதுக்கு ஏதோ ஒரு கொள்கை. இப்போ என்னது சமத்துவம்னு எடுத்துப்போம். என்னத்த சமத்துவமா 5 வருஷத்துல என்ன பண்ண? ஏதோ ஒண்ணு பாயிண்ட் ஷாப் தவிர அது மட்டும் சமத்துவம் நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பசங்க கூட குடிக்க போயிடறாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நம்ம ஆல் பண்றாங்க ஒயின் ஷாப்ல. தலைவர பேசணும்னா இவங்களை எதனது இவங்களை காரி துப்புறது கூட தண்ணி குடிக்கணும்ன்ற மாதிரிதான் உண்மையில டிஎம் காரணம். இல்ல இன்னொன்னு டிஎம்கே காரணம் நம்ம சொல்லுவோம், குடிக்காரன்னு சொல்ல மாட்டோம், மது பீரியட்ல நம்ம அன்போடு அழைக்கணும். விபத்தமாகுது. இல்ல தம்பி, அவங்க ரிலேஷன்ஷிப்ப தப்பா பேசாதீங்க, டியூடுன்னு சொல்லுங்கன்ற மாதிரி. என்னடா இது? தப்பா இருக்குடா.
அப்படி அன்போட அலெக்ஸ் மதுப்பிரியர்கள் நீலாம் நன்றி சொல்லணும் இன்னைக்கு அப்பாவுக்கு, அப்புறம் சின்ன ஐயாவுக்கு. எதுக்கு தெரியுமா உன தலைவலியை போக வச்சிருக்காங்க, உண்மையிலே அதுக்காகவே நீ தேங்க்யூ சொல்லணும். ரெஃபரன்ஸ் வச்சு பாரு இவ்வளவு ஆமா, ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுருக்காங்க உன்னைய. இதெல்லாம் அலெக்ஸ் பரவாயில்ல. மீம்ஸ் கிரியேட்டர்ல நீ ஒரு தீனி தான். இல்ல ரொம்ப தலைவலிக்குதுன்னு ரீல்ஸ் பார்க்க வச்சு போனேன். செய்வானுங்க. இல்ல ரொம்ப தலைவலிக்குதுன்னு ரீல்ஸ் பார்க்க போனேன். ரீல்ஸ்ல ஃபுல்லா வந்துட்டு தான் இந்த வெப்சைட் அண்ட் ஃபைல்னு ஒன்று இருக்குமே, அதை வாயில கூட வர மாட்டேன் தான். வெப்சைட் அண்ட் இந்த ஃபைல்ஸ்னு இது அதான் மனுஷக்கறி இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க எப்போ போறீங்க தெரியும். ஆனா அதை பத்தி இல்ல, அதை பத்தி நான் அதை பத்தி ஃபுல்லா பார்த்தேன். அது அப்புறம் பேசலாது. ஆனா வந்துட்டு அதுல மோடி இருக்கு. அது 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 இவனுங்க ஏதோ காங்கிரஸ்காரனுங்க ஏதோ எடுத்து போட்டானுங்க. ஆனா மோடி வந்துட்டு அங்க அங்க அந்த தீவுல போய் அவன் தப்பு பண்ணல, அவன் எதுவுமே பண்ணல. ஆனா வேற ஒரு விஷயத்துல வந்து இங்க கூட ஏதோ வைப் பண்ணிட்டுக்கிறான், டான்ஸ் ஆடி இருக்கான்னு போட்டிருக்காங்க. அதான் இன்னத்த வைப் பண்ணான்னு புரியல. அலெக்ஸ் ப்ரோ அத பத்தி பேச போனா அது உலக அரசியல் ப்ரோ. அதான் இல்ல இல்ல ப்ரோ, பெரிய லிஸ்டே வரும். இல்ல உலக அரசியல் தாண்டி இன்னொன்னு சொல்றேன். ஏன்னா பிஜேபி நம்மளுக்கும் ஏட்டுதான். டெல்லியில ஜனவரி மாசம் மட்டும் 800 வந்துட்டு பொண்ணுங்களும் வெறும் குழந்தைங்க மட்டும் காணாம போயிருக்கு. புரியுதா? அது இல்லாம இதுல எல்லாமே மைனர். இல்ல இதுல ஒரு கனவு கேள்விப்பட்டேன், அம்பானியும் இதுல லிங்க் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் இருக்கும். இல்ல அம்பானி எல்லாம் உங்களுக்கு நல்லவன் யாருங்க சொன்னா? அது எல்லாருக்கும் தெரியுங்க. இல்ல இந்த லிங்க் இருக்காரு மோடி. ஏன் ப்ரோ மோடியே கொண்டு போயிட்டு அவன் தான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ அம்பானியோட அறிவியல் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங்லாம் மாட்டிருக்காங்க. அவனுக்கு தானே ஒரு மீம் போட்டானுங்க, எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா பண்ற வேலையெல்லாம் போயிரு. ஆனா அவனுதான் ப்ரோ மீம்ஸ். ஆனா அந்த ஆள் இப்ப இறந்துட்டாரு, அது வேற விஷயம். இங்கிலீஷ்ல ஒரு ஸ்லோகன் இருக்கும், இதான் எல்லா காசுக்கும் ரெண்டு ரெண்டு முகம் இருக்கிற மாதிரி தான். உண்மையிலே நம்ம யாருமே மனுஷனா இல்ல இந்த இங்கிலீஷ் கதை இல்ல மேட்ரு கேள்வி அதான். இல்ல இல்ல இப்போ யாரு இப்ப நம்ம உத்தமன் பாப்போம். இப்போ ஏன் இப்போ அலெக்ஸ் உத்தமன் பாப்பேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன், தப்பு நம்மளாம் இருக்க மாட்டோம். ஆனா நம்ம பண்ற தப்புலாம் சின்னதா இருக்கும், யாரும் தப்பு பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஆனா இவனுங்க பண்ற தப்பு இது பாத்தியா, மேல இருக்கிற கடவுள் மட்டும் இல்ல, என்னது இது கடவுளே பார்த்து ஷாக் ஆகுற அளவுக்கு ஒரு தப்பு பண்றானுங்க. அதான் இங்க ஆச்சரியமே. இது எப்படி சண்டாளா நீயாடா நீ இல்ல இல்ல நீ எத்தனையோ கடவுள்கள் எத்தனையோ ராஜாக்கள் போரிடும் போது கூட எதிர்க்க இருக்கிற எதிரிங்க கூட அந்த காலத்துல மனுஷகரி சாப்பிடல, புரியுதா? ஆனா இங்க இந்த காலத்துல பெரிய இப்போ கேவலமா தான் எங்க கொண்டு போய் நிக்கிறானுங்க. மைக்கேல் ஜாக்சன் அந்த வீடியோல பாக்கும் கொடூரமா இருந்துச்சு அது பாக்கும்போது. ஆனா மைக்கேல் ஜாக்சன் அவன் இன்னசென்ட், அதான் சொல்றேன். அவனை இப்பதான் எல்லாரும் புரிஞ்சு. அவன் வீடியோ கொடூரமா இருந்துச்சு. அது மதன் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுமா? ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஒரு ஸ்பீக்கர் இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பதிலா அறிவாலயம் ஃபைல்ஸ் ஃபியூச்சர்ல வருமா? அத பாத்துக்கறேன் ஒரு நிமிஷம். பாவம்டா இருடா. மதன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஸ்பீக்கர் கொடுத்த தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் அதாவது ப்ரோ மதியம் வந்து ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ப்ரோ. அது முடிச்சுட்டு வந்துட்டு அவன் வந்து நானும் அவனும் விஜய் தான் 2 பேருமே முடிச்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு கண்டென்ட்டே இல்லாம சும்மா ட்ரையா இருந்துச்சு. அவன் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு நாங்க கெக்கப்புக்கான்னு சிரிச்ச சரியில்லை, அவனுக்கு உடம்பே ரெடி ஆயிடுச்சு. அடிபட்ட ஆஸ்பத்திரியில அவன் அடிபட்டதுங்கிறது மறந்துட்டு அவன் பாட்டு சிரிச்சுட்டு இருக்கான். அந்த இன்னைக்கு எங்களுக்கு அங்கிள் அப்படி ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு ப்ரோ. இன்னைக்கு அது கண்டென்ட்னாலும் கண்டென்ட் முரட்டு கண்டென்ட்டா கொடுத்துட்டு போயிருக்காரு. நின்னு பேசும் ப்ரோ கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு. வீக்கெண்ட்ல நான் என்ஜாய் பண்ணுங்க. வீக்கெண்ட் தான் ப்ரோ. அதாவது கொஞ்சம் டென்ஷன்ல இருந்தேன், ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. இப்ப நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு. நீங்க சொல்ல போட்டுருக்கீங்க. அலெக்ஸ் ஒன் டீம் சேர்த்துக்க வர. ஆனா இதுல இல்ல இந்த ஆக்சிடென்ட்ல சரிக்கும் போதுதான் எனக்கு ஒரு டைம் சொன்னேன், இந்த துறைப்பாக்கம் செக் போஸ்ட் பக்கத்துல நாங்க விழுந்தோம். ஆனா என் ஃப்ரெண்டுக்கிறான் பாத்தியா, குப்புற விழுந்து கூட தான் நான் சொன்னேன். அந்த பொண்ணு பாக்கல, ஓகே உயிரை போயிட்டு உயிர் வந்துருக்குண்ணா. நாய் வந்துட்டு புரியுதா, ஏதோ பொண்ணு பாக்கல அசிங்க புரியுதா, கெத்து பாக்குற நாய். எனக்கு ஆனா சத்தியமா இல்லடா, நான் இப்படி குப்புற விழுந்தேன். ஆனா பெருசாதான், ஏன்னா வண்டி ஸ்லோவா இருந்தது. நான் என் ஆனா கையில இருக்கிற போனு விடல, போன் அப்படிதான் இருக்குது. இல்ல எந்திரிச்சு பாக்குறேன், பின்னாடி ஷேர் ஆட்டோ. அது நிறைய டைம் சொல்லியிருப்பான் அந்த கதையதான். திரும்ப எனக்கு என்ன தெரியும், இல்ல ஃப்ரெண்டோடைய அப்பா ஸ்கூட்டி, அது முன்னாடி அந்த கார்ட்லாம் வந்துருக்கு. அவன் அதை எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு ஒண்ணு சொன்னா,
விட்றா அப்ப வண்டிதான் அதெல்லாம் பாத்துக்கலாம். யாரோ நம்மள அதான் பெருசா ரொம்ப நோட் பண்ணல. எனக்கு அதான் போறவெல்லாம் பச்சை பச்சையா கேட்டுன்னு வரதான் சும்மா ஒரு நான் அப்பயே பார்த்து ஓட்டுறான்னு அதான் மழை டைம் அந்த டைம் அது ஃப்ரெண்டு கல்யாணத்துல மழை டைம்ல அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா உண்மையிலே நான் சிரிப்பான ஆக்சிடென்ட் நிறைய நடந்திருக்கும். ஆனா என் இடத்துல ஆதினத்துக்கு செருப்பாள் ஊர்ல இருக்கிற மொளவர் பிசைல என்கிட்ட வரீங்களா இவெல்லாம் ஆத்து நீ யோசிச்சுப்பாரு ஆதி ஆக்சிடென்ட் ஆன வண்டியில திரும்ப போறோம் வஞ்சி பண்ணா இருந்திருக்கு. பிரணவ் ஏதோ இதுல இல்ல சொல்லுவாங்க அப்படி. சொல்லு இல்ல ப்ரோ நான் மறந்துட்டியா? மறந்தல கொஞ்சம் இங்க கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஐயா நம்ம கிட்ட இன்னொன்னு சொல்றேன். இந்த விருதுநகர்ல தளபதி நிக்கிறான்னு சொல்றாங்கல்ல, விருதுநகர் தானே? விருதுநகரா இல்ல விருத்தாச்சலம்? விருதாச்சலம் ப்ரோ இப்ப சொல்றோம் ப்ரோ. இல்ல ரூட் கிளியர் 4 தொகுதி சொல்லியிருக்காங்க. இன்னும் அபிஷியலா தான் நீங்க மாலைமலை இல்ல நீங்க மாலைமலையில விக்கிற வண்டியில நிக்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. சொல்லுங்க அவன் தற்குறியா அவன். இல்ல ப்ரோ அலைஸ் ப்ரோ நான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும். போன வருஷம் ஆதவ ஒரிஜினல் பேசினார் பண்ணீங்களா, அதுவும் முதல்வர் போடுற பேண்ட் சட்டையை கூட இவர் அப்படியே காப்பி அடிச்சு பண்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, முதல்வரும் உங்களுக்கு ரசிகரேன்ட்டு அதேதான் இன்னைக்கு நடந்திருக்கு. பேண்ட் சட்டை காப்பி எல்லாம் பழையசரா. இதுல ஹைலைட் ஞாபகம் இருக்கா, தளபதி தான் அந்த தொண்டை அப்படி ஸ்டைலா போடுவாரு. அந்த ஸ்டைலா போட்டுட்டு எனக்கு மூக்க புத்திக்கிறாரு அவரு. இவரு துண்டு வந்து உள்ளுக்கு சால்வா போத்துற மாதிரி போட்டு போறாரு இவரு. இல்ல ஒரு நிமிஷம், சில பேர் எப்படிதான் இதை சமாளிப்பானுங்க. என்ன தொண்டு நீங்க தான் போட்டீங்களா, தொண்டு வேற யாரும் போடலையா கேட்டா, இத்தனை வருஷமா விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஏன் தொண்டு அந்த மாதிரி போடல அதான் கேட்பாங்க. நம்ம மாநாட்டுல அவ்வளவு துண்டு போலந்தது. துண்டு விக்கிறவங்க கூட வர மாட்டான் போல, அவனுக்கு பிசினஸ் ஆகாதுன்னு. அலெக்ஸ் எனக்கு ஒரு டவுட். நம்ம வந்துட்டு ரேம்பாக் வரும்போது பவுன்சர்ஸ் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு படையே இருக்குது சரியா? எப்படி ஒருத்தன் ஸ்டேஜ் அந்த ரேம்ப்ல ஏறி வந்து பூ கொடுத்துட்டு போவானா? இது என்னடா என்னடா இது? ட்ரைனிங் எப்படி தெரியுமா, பவுன்சர் காது சொல்லுவான், ஓகே ஃபிரான்ஸ் ஓகே அதான் நான் கொடுக்க பாருன்னு ஒருத்தன் வந்துடும். அந்த துண்டை திரும்பி அங்கிள் எப்படி தூக்கி போட்டாரு, ஏதோ வேகமா அப்படி போர்ஸா தூக்கி போட்டாரு பாத்தீங்களா? அத இல்ல எனக்கு என்ன இல்லையா, எனக்கு என்ன தெரியுமா, இப்போ நீ ஒருத்தனை திட்டுறோன்னு இப்ப மோடியை நம்ம திட்டுறோம், நீ ஏன் இப்ப திமுகவே விட்டுறலாம், ஏன் இப்போ வேற ஏதாவது திட்டுறோத்துக்கு அவனை வேணா நம்ம காப்பி அடிப்போமா? எனக்கு புரியல. அதுவும் அரசியல், சினிமா கூட போற அரசியல் அதுக்கு ஒரு செல்ஃபி வீடியோ கூட அலெக்ஸ் கொஞ்சம் மனசாட்சின்னு வேணாமா உனக்கு? பேண்ட் முதற்கொண்டு போயிருக்காங்க செல்ஃபி வீடியோ எல்லாம், ஆச்சரியம். ப்ரோ நம்ம எல்லாம் சொல்றோம் டிஎம்கே மாநாடு விஜய் மாநாடு காப்பின்ட்டு, ஆனா ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லிட்டா, இந்த ஜேபிஆர் காலேஜ் பிரின்சிபல் தானே மரியா மேடம், அதுக்கு வந்து கூட்டம் கூட இந்த டிஎம்கே இது வரல. இவன் காலேஜ் பசங்களை அசிங்கப்படுத்துறான். இல்ல அலெக்ஸ் நாளைக்கு காலை ஸ்டாலின் சொல்லுவேன், என்னடா பண்ணி வச்சிருக்க, இதுக்காடா ஒரு மாசம் மூஞ்ச காட்டாம இருந்தேன், இதுக்காடா உன்னை வேலையை பார்க்க சொன்னேன். இதுல நான் ஒரு நான் பிலீவ் பண்றது ஒண்ணு சொல்றேன். என்னைக்குமே வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட் இது மாதிரி பார்ப்பேன். ஏன்னா இப்போ என்னைக்குமே நம்ம பாக்குற அன்றாட வாழ்க்கையில் தான் நடக்கிற அந்த ரியாலிட்டி தான் இது. ஏன்னா ஆன்லைன் வேற, நானே உனக்கு சொல்றது ஒரு சைடு வந்துட்டு ஏத்துப்பேன். இப்போ வெறும் ஆன்லைன் மட்டும் அரசியல் இல்லை அதெல்லாம் ஓகே, ஆனா ஆஃப்லைன்ல எடுத்து பார்த்தாலும் மீனவர்கள் ஓட்டு கண்டிப்பா திமுக இருக்காது. நான் ஒரு ஆர்டர் படி வரேன். டீச்சர்ஸ் ஓட்டும் இப்ப டவுட் தான், ஆனா கொஞ்சம் பேர் போட வாய்ப்பு இருக்குது கேக்கு, ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியாது. இதுல அந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த டஸ்ட்பின்ஸ் இவங்க எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு இல்ல, ஓட்டு போட விட மாட்டாங்கன்னு மத்தவன, புரியுதா? அது வேற விஷயம். அதுக்கடுத்து அதான் இப்போ யங்ஸ்டர்ஸ் ஓட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் தான் அதிகமா இருப்பானுங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாருமே வந்துட்டு அதான் யாருமே இப்ப டிஎம்கே போட மாட்டாங்க, ஓப்பனாவே சொல்லலாம், யாருமே போட மாட்டாங்க. அதான் ஏன்னா விஜய் வந்தனால. இதுக்கு அடுத்து வந்துட்டு விமன்ஸ் ஓட்டுல இங்க கொஞ்சம் தெரியும், ஏன்னா கொஞ்சம் பேர் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதான் இன்னும் சில பேர் வந்துட்டு 1000 ரூபாய் தராங்க, ஃப்ரீ பஸ் தராங்கன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல கொஞ்சம் வந்துட்டு அதான் டிஎம்கே இது வந்துட்டு தெரியும். இதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஜாதி ஓட்டு இது கிரிட்டிக்கல், நம்மளுக்கு வருமானு தெரியல. அதான் இதுவும் கொஞ்சம் ஒரு இதுதான். ஆனா ஜாதி தாண்டி ஓட்டு போடுறது நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து வர்றதுதான் பணம் ஓட்டு. இதுல தான் பணம் ஓட்டு விட்டுட்ட நீ.
இன்னொன்னு பண நம்மகிட்ட ஓட்டு தான் சிறுபான்மையினர் ப்ரோ ஓட்டு இல்ல கிரிட்டிக்கலான சிறுபான்மையினர் ஏரியா ஓட்டு பார்த்து இருக்கு. அந்த பண ஓட்டு ஜாதி ஓட்டு தான். இல்ல இதான் பண ஓட்டு எப்படின்னா பணத்தை வாங்கிட்டு மத்தவனுக்கு போடுற அளவுக்கு அது ஏற்கனவே வந்துட்டாங்க. அதான் நான் கூட ஏற்கனவே ஒண்ணு போட்டிருப்பேன். என்னன்னா ஆளுங்கட்சி பணம் கொடுத்தா ஆளுங்கட்சியே அவன் திரும்ப ஆட்சி அமைக்க முடியும். ஆனா எடப்பாடி இன்னைக்கு உட்காந்து பிச்சை எடுக்க மாட்டான். புரியுதா? எடப்பாடி எனக்கு கூப்பிடுற காரணமா தான். ஏன்னா எடப்பாடி பண்ண அந்த ஹேட் எப்படி அதே மாதிரிதான் இப்ப திமுக. ஏன் உனக்கு எடப்பாடியை விட திமுக இப்ப ஸ்டாலின் மேல ஹேட் அதிகம் தான். இதான் உண்மை, எல்லாருக்கும் தெரியும். அது ஆனா அதை தடுக்கிறதுக்கு தான் ஏன் அவனு சொல்லிட்டா இவனுங்கிட்ட இவ்வளவு மீடியாஸ் இவ்வளவு உப்பு போடுற ஆளுங்க எல்லாமே இருந்து புரியுது. ஆனா ரோட்ல போறவங்க முத கொண்டு எல்லாருமே வந்துட்டு எதுக்கு ஸ்டாலின் திட்டுறாங்க, திட்டுறதுக்கு ஒரு காரணம் எல்லாமே இருக்கும். அதான் எனக்கு கேட்டா இது எல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மினிமம் அதிகமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சீட்டு ஜெயிக்கிறதுல மட்டும் இவங்க கொஞ்சம் குளறுபடி பண்ணுவாங்க. அது எப்படி நடக்கும்னு தெரியல. ஆனா நம்மளுக்கு சீட்டு ஓரளவுக்கு இந்த என்ன சொல்றது உனக்கு கௌரவமா ஒரு சீட் நம்பர் மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா இப்ப இவனுக்கு நினைக்கிற மாதிரி தான் விஜய் மட்டும் தான் ஜெயிப்பாரு அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம கட்சியிலும் கொஞ்சம் பேர் ஜெயிப்பாங்க. அதான் சீட்லாம் இது பண்ணுவாங்க. ஆனா ப்ரோ நம்ம கட்சியில செங்கோட்டை மாதிரி ஒரு கீ பிளேயர் இருக்கும்போது அந்த மையன் பயப்படணும். இதுல இன்னொன்றா இவங்களுக்கு இருக்கிற ஒரு நெக் என்ன தெரியுமா? ஏதோ சரி இப்ப நான் வேணா திமுக காரனை கூப்பிட்டு உன் கட்சியில இருக்கிற 10 எம்எல்ஏவை நீ யோசிக்காம சொல்ல மாட்டான். 10 சொல்ல மாட்டான். புரியுதா? இதுல இவனுங்களுக்கு என்ன மீதி இது எப்படி தமாகுது? ஏன்னா திமுகல இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் பவர்ஃபுல்லு. புரியுதா? எல்லாருமே ரொம்ப பெரிய இது அந்த மாதிரி செந்தில் பாலாஜியே கலாய்ப்பானுங்க. புரியுதா? மேட்ரு என்னன்னு புரியுதா? எம்எல்ஏ மதிய மாட்டானுங்க அங்கதான் முதல்ல. எனக்குதான் இதுல சரி அவங்க உள்கட்சி பூசல் ஒண்ணு போயிட்டு இருக்காமே செந்தில் பாலாஜி தொகுதியில. இல்ல ப்ரோ நீங்க ஏடிஎம்கேல எம்எல்ஏ ஸ்ட்ராங்குன்னுவாங்க. அது கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது கூட ஜெயலலிதாவே பெரிய ஒரு ஹெட் தான். அதான் இந்த ஸ்டாலின் மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. ஜெயலலிதா பெரிய ஹெட் தான். ஏன் ரோட்ல போறவனை கூப்பிட்டு இப்ப கூட நீ யார வேணா ரோட்ல போறவனை கூப்பிட்டு கேளுங்க, அதாவது கலைஞரா இல்ல ஜெயலலிதாவான்னு கேளுங்க, யார சொல்லணும்னு எல்லாருக்கும் தெரியும். இது எப்படி இதுன்னா முதல்ல எம்ஜி இல்ல எல்லாருமே அந்த ஆர்டர் படி எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் பார்ப்பாங்க. யாருமே கலைஞர் நடுவுல இருக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு தான் வந்துட்டு தான் பராசக்தி பார்த்து இழுத்துன்னு வர்றது. இப்படிதான் இவனுலாம் பிச்சை எடுக்கிறதான் சத்தியமா நான் நோட் பண்ணிருக்கேன். ஏன்னா இங்க இவனுக்கு சின்னிதான் பார்ப்பானுங்க. அதாவது தான் இவளே அந்த வெற்றிமாறன் ஒண்ணு பண்ணானே தண்டவாளத்துல தலை வச்சாரு அவன் சொல்லிட்டு தான் அவன் ஒரு உப்பு போட்டிருந்தான். இது உனக்கு புரியுதா? இதெல்லாம் எதுக்கு பண்றான்னா அடுத்து வர்ற இப்ப ஜென்சி கிட்ஸுக்கு அதான் இப்போ ஏன்னா ஜென்ரேஷன் மாறுதல அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு கலைஞர் பெரிய ஆளு, கலைஞர் இந்த மாதிரி ஒட்டி இருந்தாரு, ஆள் தான் நீ படிக்கிறன்ற மாதிரி ஆக்கி விட்டானுங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் ரியாலிட்டி என்னன்னு. நான் உண்மையிலே ஒண்ணு சொன்னேன். இப்ப மக்கள் கேடியா நான் ஓப்பனா இப்ப எல்லாருமே இப்ப விஜய்க்கு இங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது காரணம் மக்கள் கேடின்றதான் தப்பா சொல்லல. ஸ்மார்ட், எல்லாருமே ஸ்மார்ட். ஏன் ஸ்மார்ட்ன்றனா நீ போயிட்டு உன் கரண்ட் இப்ப ப்ரொஃபசர் இருக்கான் இப்ப பிரணவ் எடுத்துப்போம். பிரணவுக்கு வந்துட்டு வீட்டுல கரண்ட் பில் ஒரு 3500 ரூபா வருதுன்னு எடுத்துப்போம். அவன் வந்துட்டு அதுவும் மாசம் 3500 ரூபா கட்டினாங்க கரண்ட் பில்லு. அவங்க இப்ப காசு தான் ஓட்டுக்கு காசு கொடுக்க வரானுங்க. பிரணவ் வீட்டுல ஒரு 3 பேர் ஒரு 4 பேர் எடுத்துப்போம். ஓட்டுக்கு 1000 ரூபாய் தரேன்றான். அவன் அதை வாங்கிட்டு வந்துட்டு அவன் வாங்கிட்டு உக்காந்து தான் இருப்பான். வாங்கிட்டு உக்காந்துக்கும் போது கரண்ட் பில்லு மெசேஜ் பார்ப்போம். புரியுதா? அப்பதான் அந்த தோணும். புரியுதா? இது எப்படின்னா உனக்கு செலவு அதிகமாகுது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எவ்வளவோ பிரச்சனை. இது முக்கியமான ஏன் கரண்ட் பில்லுன்னா இது எனக்கு வீடியோ வந்துச்சு ப்ரோ. இல்ல எனக்கு கரண்ட் பில் எல்லாருக்குமே பார்த்துட்டேன் பிரணவ். இதுல விக்னேஸ்வரன் ஞாபகம் இருக்கா? 23,000 கரண்ட் பில்லு கட்டு. 22, 23, 20. அவங்க வீட்டுலதான் ஏசி இல்ல 3 ஏசியா, இது 2 ஏசியா 2 வாஷிங் மிஷின் எல்லாமே இது அந்த மாதிரி. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இங்க எத்தனை பேர் வீட்டுல ஏசி இருக்குது? என் வீட்டுல ப்ரோ கரண்ட் பில் நான் ஏசி யூஸ் பண்றது இல்ல குளிர்காலம்னால. கரண்ட் பில் எவ்வளவு வருது ப்ரோ? இது இல்ல இந்த மாசம் 1800. பட் ஆனா சம்மருக்கு இன்கிரிமெண்ட் ஆயிடும். இல்ல ஏசி சம்மருக்கு வந்து 4000 ரூபாய். சம்மர் சீசன் இல்ல ப்ரொஃபசர் இவன் யார் தெரியுதா? சம்மருக்கு மட்டும் உசாரா ஏசி போடுறான், இல்ல டவுசர் கிஞ்சிராது சொல்லிட்டு. என் வீட்டுல இன்னைக்குதான் ஈபி ஏத்தாங்க. இந்த மாசம் 1800 தான் இது.
இல்லடா மாசம் ஒரு இல்ல மாசம் இல்ல 2 இல்ல மாசம். இல்ல மாமே, நான் சொல்லிருப்பேன்ல எங்க எங்க பெரியப்பா வீடு மாவன் இல்லலாம். அதான் எங்க பெரியப்பா வீடு ஒரு அதிமுக ஒரு ரஜினி ஃபேன் கூட இருக்கான்னு நானு. அவங்க வீட்டுல வந்து ஓ ஜெனரல் ஒரு முகப்பொலி இருக்கும்.